ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் என்னுடைய செய்தி என்னவென்றால், தேவனுடைய தொடுதல் மனித வாழ்க்கையில் என்ன செய்யும்? த டச் ஆஃப் இஸ் கிரேஸ். தேவனுடைய தொடுதல், இதை குறித்து பல செய்திகளை ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன். இது தானியேல் 10ஆம் அதிகாரத்திலிருந்து மட்டும் இந்த செய்தி உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். அதாவது, எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, துக்கங்கள் உண்டு. தானியேல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அந்த நாட்களிலே தானியேலாகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்துக் கொண்டிருந்தேன் என்றை கவனிக்க வேண்டும். ஒரு ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதன், தேவனை அதிகமாக நேசிக்கிற மனிதன், தேவனால் நற்சாட்சி பெற்றவன், பிரியமானவனே என்ற ஒரு வார்த்தைக்கு சொந்தக்காரர். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே 3 வாரம் முழுவதும் துக்கம். அன்பானவர்களே, இதற்கு விளக்கம் அவசியமே இல்லை. இதயத்தின் கசப்பு இதயத்துக்குத்தான் தெரியும், அந்நியன் அதை உணர முடியாது. சில துக்கங்கள் சொல்லக்கூடியது, சில துக்கங்கள் சொல்லக்கூடாதது. சில துக்கங்கள் புரிந்து கொள்ளக்கூடியது, சில துக்கங்கள் புரிந்து கொள்ள முடியாதது. அது மனிதர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அதாவது, ஒரு ஊமையின் கனவும் ஒரு தேவ மனிதனுடைய அந்த துக்கமும் சொல்ல முடியாது. எப்படி ஊமையின் கனவை சொல்ல முடியாது, அதுபோல ஒரு தேவ மனிதனுடைய துக்கங்களை சொல்ல முடியாது. அந்நியன் அது அறியான். யோபின் துக்கத்தை யாரும் அறிய முடியவில்லை. அவனுடைய குடும்பங்கள் அறிய முடியவில்லை, அவனுடைய உறவினர் அறிய முடியவில்லை, அவன் மனைவி அறிய முடியவில்லை, யாருமே அறிய முடியவில்லை. ஆனால் உன் துக்கங்களை அறிந்தவர் கர்த்தர். மனிதனுக்கு மொழி தெரியும், உன்னை படைத்தவருக்கு உணர்ச்சிகளே தெரியும். இந்த நாளிலே நான் சொல்ல வந்த வார்த்தைகளை கவனியுங்கள். வாட் த டச் ஆஃப் காட் வில் டூ இன் யுவர் லைஃப். தேவனுடைய தொடுதல் உன் வாழ்க்கை எதை செய்யும்? 5ஆம் வசனம் நான் படிக்கிறேன், கேளுங்கள். 5ஆம் வசனம். அந்த நேரங்களிலே துக்கத்திற்கு மாற்று வழி ஜெபம் மட்டுமே, மனிதர்கள் அல்ல, எந்த விதமான மாற்று காரியங்கள் அல்ல. துக்கத்திற்கு மாற்று வழி ஜெபம் மாத்திரம்தான். அந்த வார்த்தையை நான் பசிக்கிறேன், கேளுங்கள். அந்த 3 வாரங்களாகிய நாட்களில் நிறைவேறு மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவில்லை, இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமள தைலத்தை பூசிக்கொள்ளவும் இல்லை. கவனிங்கள், துக்கங்களுக்கு மாற்று வழி. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க என்ன நினைக்கிறாங்க? துக்கத்துக்கு மாற்று வழி ஏதோ ஒரு எல்லாம் ரொம்ப துக்கமா இருந்தேன், அதனால நான் இந்த மதுபானத்தை குடித்தேன். ரொம்ப துக்கம், அதனால நான் இந்த தவறு செய்தேன். ரொம்ப துக்கம், அதனால நான் குடிக்க அடிமையானேன். இது ஒரு பொய்யான வாதங்கள். துக்கத்துக்கு மாற்று வழி, அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த நாட்கள் நிறைவேறு மட்டும் ஒரு வாசலப்பட்டிருக்கிறது. நான் அப்பத்தை புசிக்கவில்லை. இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஜெபம், உபவாசம், தேவனோடு தனித்து வாசம் பண்ணுவது, தேவனோடு உறவாடுவது. அந்த துக்கங்கள் வரும்போது தேவனுடைய அந்த உறவுகள் நம்மை விட்டு போய் விடுகிறது. ஒரு சலிப்பு, ஒரு வேதனை, ஒரு துக்கம், ஒரு பாரம், ஒரு கண்ணீர். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த நாட்கள் நிறைவேறின போது, அந்த நாட்கள் நிறைவேறும் போது ஒரு வார்த்தை, நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தேன். அடுத்த வார்த்தை, சணல் வஸ்திரம் தரித்த ஒருவர் அவருடைய அறையில் ஊப்பாசின் தங்க கச்சையை கட்டி கொண்டிருந்த ஒரு புருஷனை நான் கண்டேன். நான் சொல்ல வந்த வார்த்தை, ஐ ஹவ் சீன் a overwhelmed. யாரை கண்டாராம்? தங்க கச்சையை கட்டி கொண்டிருக்கிற ஒரு புருஷனை அவர் கண்டார். இது எத்தனை பெரிய பரவசம், எத்தனை பெரிய மேன்மை. ஒரு பக்கம் துக்கம், ஆனால் அந்த துக்கத்தை மாற்றுகிற ஒரு மாபெரும் தேவன். அந்த வாசல்கிறது, நான் ஒரு புருஷனை கண்டேன். அநேக வேத பண்டிதர்கள் இதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார்கள், ஒரு சில தூதர் என்று சொல்லுகிறார்கள். ஒரு புருஷனை கண்டேன், இரட்சகரை அவர் கண்டார். கண்டேன் என் கண் குளிர.
யோசித்து பாருங்கள், ஒரு துக்கம், ஆனால் இரட்சகரை பார்க்கிற ஒரு மேலான வாழ்க்கை. இதுதான் யோபு சொன்னான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை, அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஐ நோ. எல்லாம் இழந்தது, எல்லாமே பறி போனது, ஆனால் அறிந்திருக்கிறேன். என்னுடைய முதல் குறிப்பு, பல நேரங்களில் அவர் காம்லினஸ் லீட் இன்டு கரப்ஷன். நம்முடைய அமைதியை பல நேரங்களிலே துக்கம் குழைப்பு விடுகிறது. எல்லாருக்கும் நடந்த ஒரு சம்பவம், நடக்கிற சம்பவம். எவ்வளவு வேதம் வாசித்தாலும், எவ்வளவு ஜெபம் பண்ணாலும், வாழ்க்கையின் பல சம்பவங்கள் மேட் கரப்டட். ஜெபிக்க முடியவில்லை, வேதம் வாசிக்க முடியவில்லை, ஊழியம் செய்ய முடியவில்லை, ஆண்டவர்களை தனித்திருக்க முடியவில்லை, சில நேரங்களில் பிரசங்கம் பண்ண கூட முடியவில்லை. ஒரு மாதிரி கலக்கம், தயக்கம், ஒரு சலிப்பு. உண்மை அன்பானவர்களே. ஆனால் இதற்கு ஒரே வழி என்னவென்று தெரியுமா? கவனியுங்கள், திரும்ப திரும்ப நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, தேவன் மட்டும்தான். தேவன் மட்டும்தான் அது உதவி செய்ய முடியும். கவனியுங்கள், அது உங்கள் ஜெபம்தான் சத்துருவை மேற்கொள்ளும், சூழ்நிலைகளை மேற்கொள்ளும், சாத்தானை மேற்கொள்ளும், உடைய துக்கங்களை மேற்கொள்ளும். கவனியுங்கள், முதலாக சொல்ல போகிறேன், the touch of God will give understanding. தேவன் தொடும்போது ஒரு சரியான புரிந்து கொள்ளுதலை அது நமக்கு தரும். நீங்க பல சொல்லுவாங்க, தேவன் தொட்டா பணம் வரும், தேவன் தொட்டா வீடு வரும். காரணம், when God touch you, you will receive a clear understanding. ஒரு சரியான ஒரு தெளிவை நீங்கள் அடைய முடியும். அது நான் 11 வருஷத்தை படிக்கிறேன், கேளுங்கள். அவர் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, பிரியமான புருஷனாகிய தானியேலே. கவனியுங்கள், நம்பர் 1, இவங்க நினைச்சிருப்பார், அவருக்கு பிரியமா இல்லை, ஏதோ தவறு பண்ணிட்டோம், வாழ்க்கை ஏதோ தப்பு பண்ணிட்டோம், எனவே அந்த பாடுகள், இந்த போராட்டங்கள், இந்த கண்ணீர் இல்லை என்பானவர்களே. The touch of God will give the understanding. சூழ்நிலை புரிந்து கொள்ள, மனிதர்களை புரிந்து கொள்ள, உங்களை புரிந்து கொள்ள, சுற்றி இருக்கிற ஜனங்களை அறிந்து கொள்ள, to give understanding. இன்னைக்கு ஜனங்களுக்கு இந்த புரிந்து கொள்ளுதலே இல்லை நிறைய பேருக்கு. அதாவது நான் யார் என்பதை புரிந்து கொள்வதுதான் மிகப்பெரிய அறிவு. திருக்கசனம் என்ற வார்த்தையின் அர்த்தமே அதுதான். தரிசனம் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே to know one who you are and what you are. இது நிறைய பேருக்கு அதிகப்படியான ஒரு எண்ணம் தன்னை குறித்து, ஐ நோ எவ்ரிதிங். சிலருக்கு இப்படி நினைக்கிறாங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ரெண்டுமே தவறு. when God touch you, you will give an understanding. என்ன சொல்ற தெரியுமா? அவர் சொன்ன வார்த்தை, பிரியமான புருஷனாகிய தானியேலே. என்ற முதல் குறிப்பு, அண்டர்ஸ்டாண்டிங் த லவ் ஆஃப் காட். பல நேரங்களிலே இந்த பாடுகள் வரும்போது தேவனுடைய அன்பை நாம் மறந்து போகிறோம். இல்லை அன்பானவர்களே, அண்டர்ஸ்டாண்டிங் த லவ். அவர் சொல்கிறார், பிரியமான புருஷனாகிய தானியேலே, எனக்கு பிரியமானவனை. எத்தனை பெரிய வார்த்தை! பல நம்ம உணர்ச்சிகள் சொல்லுகிறது, நீ அவருக்கு பிரியமா இல்லை, தப்பு பண்ணிட்ட, அவருக்கு நீ உனக்கு அவர் பிடிக்கல, அவருக்கு உன்னை பிடிக்கல. நெவர் நெவர் நெவர். அந்த வார்த்தை சொல்கிறது, புருஷனாகிய தானியேலே. என் முதல் குறிப்பு, வேர்ட் ஆஃப் லவ். அந்த ஒரு தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளுகிறோம். இரண்டாவது, அன்பானவர்களே, இதைத்தான் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18-19, எபேசியர் 3:18-19 அந்த வார்த்தை சொல்லுது, அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாய். அறிவு கெட்டாத அந்த அன்பு, இது மனிதர்களால் வருவதல்ல, பணத்தால் வருவதல்ல, உறவுகளால் வருவதல்ல. அறிவு கெட்டாத அந்த அன்பு. அந்த வாசல்கிறது, அறிந்து கொள்ள வல்லவர்களாய். இவ்வளவு பெரிய மேன்மை. மூன்றாவது, தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே. அவர் அந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அதை அறிந்து கொள்ள. 18ஆம் வசனம், அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் என்னதென்று அறிந்து கொள்ள. பல நேரங்களிலே இந்த துக்கங்கள் வரும்போது we forget the love of God. எனவேதான் ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்டார், நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? ஒரு ஏமாற்றம், மீன் பிடிக்க போகிறேன், எல்லாம் முடிந்தது. இல்லை,
அன்பானுள்ளே, when God touch you, there will be an understanding of his love. இதைத் தொடர்ந்து எபேசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலும் வாசிக்கலாம். எபேசியர் 3:19. அந்த வார்த்தை இப்படி சொல்ல ஆரம்பத்தில் என்ன சொன்னேன், 19ல் தொடர்ந்து அண்டர்ஸ்டாண்டிங் த வேர்ட் ஆஃப் லவ், உடைய அன்பின் வார்த்தைகளை நீங்கள் கேட்கலாம். நான் படிக்கிறேன், கேளுங்கள். தானியேல் 10:11. அந்த சொல்லுகிறது, நான் உன்னிடத்திற்கு அதாவது உனக்கு சொல்லும் வார்த்தைகள், நீ கவனமாயிரு. முதலாவது வேர்ட் ஆஃப் லவ். இரண்டாவது அன்பானுடைய வேர்ட் ஆஃப் லைஃப், ஜீவனுள்ள வார்த்தைகள். அவர் சொல்லுகிற வார்த்தை, உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் மேல் நீ கவனமாயிரு, காலோன்றி நில் என்றான். அவன் இந்த வார்த்தையை இடத்துல சொல்லுகையில் நடுக்கத்தோடு எழுந்து நின்றேன். துக்கங்கள் மாறினது, வேதனைகள் மாறினது, கண்ணீர் மாறினது, கலக்கங்கள் மாறினது, புலம்பல் மாறினது. அந்த வார்த்தை சொல்கிறது, துக்கத்தோடு இருந்தேன். தேவன் அந்த வார்த்தையின் மேல் சொன்னார். அது 10ஆம் வசனத்துல என்னை தூக்கி வைத்தது. மூன்றாவது, நான் எழுந்து காலூன்றி நின்றேன். என்னை கேட்டுக்கொண்ட அன்பு பிள்ளையே, the touch of God will give the word of life, word of love. தேவனுடைய அன்பை உனக்கு வெளிப்படுத்தும். இரண்டாவது, இதனுடைய வார்த்தையை உனக்கு வெளிப்படுத்தும். நிறைய பேர் எத்தனையோ ஆண்டுகள் வேதத்தை வாசித்திருக்கிறோம், பிரசங்கம் கூட பண்ணுகிறோம். ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட நேரங்கள் வரும்போது, துக்கங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது, பிரிவினைகள் வரும்போது, ஏமாற்றங்கள் வரும்போது, ஏளனங்கள் வரும்போது, இல்லாததையும் எல்லாம் சொல்லும் போது, ஜனங்கள் நம்மை தவறாய் பழி தீர்க்கும் போது, wrongly judge, நாம் தவறாய் நியாயம் தீர்க்கப்படுகிறோம். அதை விளக்கி சொல்வதற்கு சமயம் இல்லை, அதை புரிந்து கொள்வதற்கான மனநிலை மக்களுக்கு இல்லை. பட் ஸ்டில், when the God touch you, he will give a word of life. உனக்கு வார்த்தையை வெளிப்படுத்துவார். முதல்ல சொன்ன வேர்ட் ஆஃப் லவ், அவருடைய அன்பின் நிலை வெளிப்படுத்துவார். பிரியமானவனே, உலகம் சொல்லுது, நம்மளோட தூக்கி இருந்து பேசுகிற உலகம். நன்மை செய்தோம், நன்மைக்கு பதிலாக தீமை தான் அனுபவிக்கிறோம். யோசேப்பு நன்மை செய்தான், நன்மை பெற்ற பானபாத்திரக்காரன் நம்மை மறந்து போனான். இதுதான் உலகம். பட் இந்த ஜெபங்கள் உங்களை தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தும். இரண்டாவது, உங்களை காலூன்றி நிற்க செய்யும். மூன்றாவது சொல்லுகிற வார்த்தை, அன்பானவர்களே, அதாவது அந்த வார்த்தையில வேர்ட் ஆஃப் லைஃப், அவர் பேசுகிற வார்த்தையில 4 காரியங்கள் இருக்கிறது. ஹோலி லைஃப், ஹாப்பி லைஃப், ஆனரபிள் லைஃப், ஹெல்ப்ஃபுல் லைஃப். ஹோலி லைஃப், எழுந்து நில். உன்னை கொண்டு தேசங்களை, ஜனங்களை, ராஜ்யங்களை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். உலகம் சொல்லும், பாவி என்று என்னை பலர் தள்ளினார், ஆவி இல்லை என்று இகழ்ந்திட்டார், கொள்கை கூறியே பலர் பிரிந்திட்டார், ஆனாலும் ராஜாவுடைய அன்பு என்னை கண்டது. ஹோலி லைஃப். இரண்டாவது ஹாப்பி லைஃப், நான் உன்னை அனுப்புகிறேன். எவ்வளவு மகிழ்ச்சி பார்த்தீங்களா, உன்னை அனுப்புகிறேன். ஐ சென்ட் யூ. அந்த வார்த்தை போட்டிருக்கிறது, நான் அதாவது உன்னை அனுப்புகிறேன். 10ஆம் வசனத்துல, நான் உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். எவ்வளவு பேர் இருக்கிறாங்க இந்த தேசத்துல, இந்த ஊடகத்துல எவ்வளவு செய்திகள், லட்சக்கணக்கான செய்திகள் இருக்கிறது. ஆனால் அந்த வார்த்தை உங்களுக்கு அனுப்பப்பட்டு வந்திருக்கிறது. இதை கேட்பதற்கு நீங்கள் ஆண்டு கொடுத்த கிருபை, இதை பேசி எனக்கு ஆண்டு கொடுத்த கிருபை. அதை நான் பேசும்போதே பயங்கரமான வேதனைகளும் கண்ணீரும் துக்கமும், நிறைய பாடுகள். ஒன்று சரியும், அதாவது நான் உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டேன். யோசித்து பாருங்கள், கோடிக்கணக்கான மக்கள் வசிக்கிற இந்த பாரத தேசத்துல ஆண்ட உன்னிடத்திற்கு அவர் அனுப்பப்பட்டார், என்னிடத்திற்கு அனுப்பப்பட்டார். இந்த வார்த்தை உங்களுக்கு வந்திருக்கிறது. இந்த ஊடகத்திலே பார்க்கிறீர்கள், தொலைக்காட்சியிலே பார்க்கிறீர்கள். இது மகிழ்ச்சியான வாழ்க்கை அல்லவா? மூன்றாவது ஆனரபிள். எவ்வளோ பேர் இருக்கும்போது why God has chosen me, இது கணம் பொருந்திய வாழ்க்கை அல்லவா? மதிப்புக்குரிய வாழ்க்கை அல்லவா? இஸ் இட் நாட் ஆனரபிள்? ஒரு மேன்மையான வாழ்க்கை அல்லவா? நான்காவது ஹெல்ப்ஃபுல் லைஃப். அது என்ன போட்டிருக்குது? ஹெல்ப்ஃபுல் லைஃப். என்னை நிற்க வைத்தது, என்னை தூக்கி வைத்தது. இது வரைக்கும் உதவியற்றவனாக இருந்தேன். இன்றைக்கு த வேர்ட் ஆஃப் லைஃப், திரும்ப சொல்லுகிறேன்,
உன்னை பரிசுத்தமாக்கும், உன்னை மகிழ்ச்சியாக்கும், உன்னை கனமுள்ளவனாய் மாற்றும், உனக்கு அநேகருக்கு உதவி செய்கிற மனிதனா உன்னை மாற்றும். ஆமீன் சொல்லுவீங்களா? இட் வில் ஹெல்ப் யூ அண்ட் மேக் அதர்ஸ் டு ஹெல்ப். அநேகருக்கு உதவி செய்கிற மனிதனாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். எத்தனையோ நம்முடைய தேசத்தில் அவருடைய டிஜிஎஸ், அவருடைய பாடல்கள், அவருடைய செய்தி, சிஸ்டர் சாராள் நவரோஜி, ஃபாதர் பிர்க்மான், எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக. அவளுக்கு பாடுகள் இல்லையா? டிஜிஎஸ் ஐயாவுக்கு நிறைய பாடுகள், நிறைய நிறைய பலவீனங்கள், ஆனால் இஸ் a மேன் ஆஃப் ஹெல்ப். அவருடைய செய்திகள் ஆறுதல், மனசுக்கு அமைதி, அண்டர்ஸ்டாண்டிங், அவருடைய தொடுதல் புரிந்து கொள்ளுதல். இரண்டாவது, அவருடைய புரிந்து கொள்ளுதல், இட் கிவ்ஸ் அட்டரன்ஸ். பேச முடியாத உன்னை பேச வைக்கும் அட்டரன்ஸ். தினங்களிலே அன்பானவர்களை பேச முடியவில்லை. அழுத்துகள் வரும்போது, டீகள் வரும்போது, சில நாட்களில் என்னாலே இந்த ஊடகத்தில் பேச முடியாத அளவுக்கு போராட்டங்கள், ஊடகத்தில் பேச முடியாத அளவுக்கு பாரங்கள், தேவையற்ற குழப்பங்கள், தேவையற்ற விமர்சனங்கள். ஆனால் தேவன் சொல்கிறார், when God touch, he will give the utterance. 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 16ஆம் வசனம் அந்த சொல்கிறது, அப்பொழுது 16ஆம் வசனம், ஒருவன் என் உதடுகளை தொட்டான், நான் என் வாயை திறந்து பேசினேன். எத்தனை மகிமையான வார்த்தை! தொட்டான், என் வாயை திறந்து. பல நேரங்களிலே மன அழுத்தங்கள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, we cannot preach, we cannot speak. அந்த வார்த்தை அழகான வார்த்தை, தொட்டான். அடுத்து என் உதடுகளை தொட்டான், உடனே நான் என் வாயை திறந்து பேசினேன். When the touch of God will give that, வார்த்தைகளை தரும். நல்லா கவனிக்கணும். தேவன் தொட்டால் வார்த்தைகள் தானா வரும். அந்த வார்த்தைகள் வரும்போது ஜனங்கள் பிழைப்பார்கள். அதில் சொல்லுகிறது, நான் பேசினேன், புலம்பலை அல்ல, கிறிஸ்துவை பற்றி. மக்களுடைய அன்பானவர்களே, சுவிசேஷம், ஸ்பீக் த கிரைஸ்ட், ஸ்ப்ரெட் த காஸ்பல். கிறிஸ்துவை பற்றி பேசினார், சுவிசேஷத்தை பற்றி பேசினார். நான் என் ஆண்டவனுடைய அடியேன். நான் என் 17ஆம் வசனம், தானியேல் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், நான் என் ஆண்டவனுடைய அடியேன். ஸ்பீக் டு கிரைஸ்ட். மூன்றாவது, ஏன் தொடுகிறது தெரியுமா? சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணேன். கொலேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2:4 அந்த வார்த்தை, 2:4, திருவசனம் செல்லும்படியாக வாசலை தேவன் உங்களுக்கு தருகிறார். அது ஒரு வார்த்தை. கிறிஸ்துனுடைய ரகசியத்தை பேச, திரும்ப சொல்லுகிறேன், the reason why God touch you, கிறிஸ்துவின் ரகசியத்தை பேச. இரண்டாவது, இந்த கிறிஸ்துவின் ரகசியத்தை வெளிப்படுத்த. மூன்றாவது, அன்பானவர்களே, சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு சொல்ல. The reason why God gives the utterance, முதல்ல சொன்ன அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல், பெருமைக்காக அல்ல. நான் புரிந்து கொண்டேன் என்பதற்கு பெருமை அல்ல, என்னை காலூன் நிற்க செய்ய, அவருடைய வார்த்தை ஜனங்களுக்கு சொல்ல. மூன்றாவது, the touch of God will give the unction, அதாவது ஒரு பாரம், ஒரு உணர்வு. என்னை தொட்டார், என்னை திடப்படுத்தினார். the touch will give the unction என்று சொன்னால் ஒரு ஸ்திரத்தன்மையான ஒரு வாழ்க்கை. எல்லாமே இவ்வளவு வரும். அண்டர்ஸ்டாண்டிங், அட்டரன்ஸ், அங்ஷன், அந்த ஒரு பாரம், அந்த ஒரு உறுதியான வாழ்க்கை. அந்த வசனம் சொல் படிக்கிறேன், கேளுங்கள். 18-19, மனுஷ ரூபமான ஒருவன், இங்கே கிறிஸ்து பற்றி சொல்லுது, திரும்ப என்னை தொட்டார், என்னை திடப்படுத்தினார். 19, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடன் கொள் என்றார். நான் திடன் கொண்டு அவனை நோக்கி, என் ஆண்டவன் பேசுவாராக, என்னை திடப்படுத்தினரே என்றேன். அப்பொழுது அவன், நான் உன்னிடத்தில் வந்த காரணம் என்னதென்று உனக்கு தெரியுமா? இப்பொழுது நான் பெர்சியாவின் பிரபுவோடு யுத்தம் பண்ண திரும்பி போகிறேன். நான் போன பின்பு கிரேக்கு தேசத்தின் அதிபதி வருவான். அடுத்த வார்த்தை, மிகாவேலை உன்னோடு கூட நான் அவனை பலங்கொள்ளுகிற வேறொருவரும் இல்லை. நான் சொல்ல வந்த வார்த்தை, திடப்படுத்தினேன். வாழ்க்கை நுத்தங்களிலே உங்களுக்கு பலன் தருகிறார். இப்படி சொன்ன புரியும். ஐ வில் மேக் யூ ஸ்ட்ராங்.
யுத்தங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, நம்பர் ஒன், த டச் ஆஃப் காட் வில் கிவ் த அண்டர்ஸ்டாண்டிங். தேவனுடைய தொடுதல் புரிந்து கொள்ளுதலை தரும். த டச் ஆஃப் காட் வில் கிவ் த அட்டரன்ஸ். தேவனுடைய தொடுதல் உன்னை பேச வைக்கும். மன அழுத்தம் வரும்போது பேச ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு ஊழியன் பிரசங்கம் பண்ணுவது அது பிரசவ நேரம். அந்த எத்தனை பாடுகள், எத்தனை போராட்டங்கள், குடும்பத்தினால், விசுவாசிகளால், சரீரத்தில், மனதளவில் எத்தனை பாடங்கள், இதெல்லாம் கடந்துதான் ஒரு ஊழியன் பிரசங்கம் பண்ணுகிறார். The touch of God will give the utterance. மூன்றாவது, the touch of God will give the unction. உன்னை செயல்படுத்துகிற மனிதனாய் மாற்றுகிறது. 1 தெசலோனியர் 1:4-5 அது சொல்லப்பட்ட வார்த்தை, எங்கள் ஜபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணுகிறோம். அடுத்த வார்த்தை, the touch of God will give the utterance. அந்த வார்த்தை போட்டிருக்குது 5ஆம் வசனத்துல, வல்லமையோடும் பரிசுத்தாவினுடைய முழு நிச்சயத்தோடும் உங்கள் வாழ்க்கையில அது கிரியை செய்ய தேவன் விரும்புகிறார். திரும்ப சொல்லுகிறேன், அங்ஷன். இந்த வார்த்தை செயல்படுத்தும். எப்படி தெரியுமா? வசனத்தோடும் பரிசுத்தாவின் வல்லமையோடும் உங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்தும். அடுத்த சொல்லப்பட்டிருக்குது, உங்கள் உபத்திரவத்திலையும் நீங்கள் திருவசனத்தை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டபடியினாலே. அன்பு பிள்ளைகளே, இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது தானியேல் 10:2, நான் துக்கித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் முடிவு தெரியுமா? வார்த்தையை பெற்றார், வசனத்தை பேசினார், காலு நிற்க செய்தார், அநேகரை இன்றைக்கு நிற்க வைக்கிறார், அதிகாரம் பெற்றார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, God made him as a witness. ஒரு சாட்சியின் மகனாய் தானியேலை கர்த்தர் மாற்றினார். திரும்ப சொல்லுகிறேன், 3 வாரம் துக்கித்துக் கொண்டிருந்தேன். துக்கங்கள் மாற ஒரே வழி தேவ சமூகம். துக்கங்கள் மாற ஒரே வழி கர்த்தருடைய வார்த்தை. துக்கங்கள் மாற ஒரே வழி தேவ பிரசன்னம். துக்கங்கள் மாற ஒரே வழி அன்பானவளே தேவனோடு இருக்கிற உறவு. திரும்ப சொல்லுகிறேன், the love of God. இரண்டாவது, the life of God. அந்த வார்த்தை, தேவனுடைய அந்த வார்த்தை என்ன செய்யுது என்று சொன்னால், அன்பானவர்களை மகிழ்ச்சியாக்குகிறது, பசுத்தமாக்குகிறது, கனமுள்ள மனிதனாய் மாற்றுகிறது, அநேகர் உதவி செய்கிற மனிதனாய், ஹோலி லைஃப், ஹாப்பி லைஃப், ஆனரபிள் லைஃப், ஹெல்ப்ஃபுல் லைஃப். நாளிலே துக்கத்தோடு இருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, தேவ சமூகத்துக்கு வா, முழங்கால் படியிடு, ஒரு நோக்கி பார், துக்கங்கள் மாறும். You will get the word of love. You will get the word of life. You will get the word of unction. ஒரு செயல்படுகிற ஒரு வாழ்க்கை கர்த்தர் வாழ்க்கையில தருவார். உனக்காக ஜெபிக்க விரும்புகிறேன், ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, தர்மையான வேலைக்காய் நன்றி. துக்கம் என்பது மனித வாழ்க்கையில் தவிர்க்கப்பட முடியாத ஒன்று. ஆனால் துக்கத்தை மாற்றுகிற நீர் ஒருவர் மட்டும்தான். எங்கள் துக்கத்தை மாற்றுகிறவரே, உடைய அன்பின் கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நாளிலே தேவ கிருபை எங்களை தாங்கி நடத்தட்டும். யாரெல்லாம் துக்கத்தோடு இருக்கிறார்களோ, let your touch them, Lord. நீர்களை தொடுவீராக, அன்பினால், வார்த்தையினால், ஆவியானவராலே, உடைய கிருபையினாலே தொடுவீராக. உடைய நாமம் மையப்படட்டும். உடைய வல்ல கரத்தை நீட்டும். The love of God, the word of God. உடைய வார்த்தையினாலே, உடைய பலத்தினாலே, உடைய அபிஷேகத்தினால் தொடுவீரா, காலும் நிற்க செய்யும். வசனத்தை பேச, அநேகருக்கு வார்த்தையை சொல்ல உடைய உள்ளுக்கு பலன்தார். சோர்வுகளை மாற்றும், இல்லாமைகளை மாற்றும், வெறுமைகளை மாற்றும், துக்கங்களை மாற்றும். என் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீர். 3 வாரங்கள் நான் துக்கித்துக் கொண்டிருந்தேன். யாரெல்லாம் துக்கித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இந்த வாழ்க்கையில துக்கங்களை மாற்றி, காலோடு நிற்க செய்து, பேச வைத்து, அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்கள் அவளை மாற்றும். அப்படியே செய்யும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் துக்கங்களை மாற்றுகிறவர், உங்களுடைய கண்ணீரை மாற்றுகிறவர், உங்கள் கலக்கத்தை மாற்றுகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசுவமாக இருக்குமே ஆனால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு நாளும் இதே அலைவரிசையில் இந்த செய்தியை கேளுங்கள். இந்த செய்தியில் யூடியூப் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஸ்டீஃபன் தேவகுமார் என்று நீங்கள் டைப் செய்தால் இந்த செய்திகளை ஒரு 8000க்கு மேல செய்திகள் இருக்கிறது. கேளுங்கள், ஆஸ்வதிக்கப்படுங்கள். God bless you.
குழப்பத்திற்கு விட நீங்க தானப்பா. கேள்விக்கெல்லாம் பதில் நீங்க தானப்பா. குழப்பத்திற்கு விட நீங்க தானப்பா. நீங்க இல்லாம வாழ முடியல. நீங்க இல்லாம ஒன்னும் முடியல. நீங்க இல்லாம வாழ முடியல. நீங்க இல்லாம ஒன்னும் முடியல. என் கேள்விக்கெல்லாம் பதில் நீங்க தானப்பா. குழப்பத்திற்கு விட நீங்க தானப்பா. கேள்விக்கெல்லாம் பதில் நீங்க தானப்பா. குழப்பத்திற்கு விட நீங்க தானப்பா. உமது கரத்திலே நன்மையை பெற்றனா தீமையும் பெற வேண்டுமோ? உமது கரத்திலே நன்மையை பெற்றனா தீமையும் பெற வேண்டுமோ? ஏப்பா கொடுத்தீங்க, எதுக்குப்பா எடுத்தீங்க? ஏப்பா கொடுத்தீங்க, எதுக்குப்பா எடுத்தீங்க? கேள்வி கேட்க தைரியம் இல்லையே உங்களை பார்த்து. கேள்வி கேட்க தைரியம் இல்லையே. நீங்க இல்லாம வாழ முடியல. நீங்க இல்லாம ஒன்னும் முடியல. நீங்க இல்லாம வாழ முடியல. நீங்க இல்லாம ஒன்னும் முடியல. கேள்விக்கெல்லாம் பதில் நீங்க தானப்பா. குழப்பத்திற்கு விட நீங்க தானப்பா. கேள்விக்கெல்லாம் பதில் நீங்க தானப்பா. குழப்பத்திற்கு விட நீங்க தானப்பா. உபத்திரவப்பட்டவனின் உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாதவரே. உபத்திரவப்பட்டவனின் உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாதவரே. ஏப்பா இப்படி, எதுக்குப்பா இப்படி? ஏப்பா இப்படி, எதுக்குப்பா இப்படி? கேள்வி கேட்க தைரியம் இல்லையே உங்களப்பா. கேள்வி கேட்க தைரியம் இல்லையே. நீங்க இல்லாம வாழ முடியல. நீங்க இல்லாம ஒன்னும் முடியல. நீங்க இல்லாம வாழ முடியல. நீங்க இல்லாம ஒன்னும் முடியல. கேள்விக்கெல்லாம் பதில் நீங்க தானப்பா. குழப்பத்திற்கு விட நீங்க தானப்பா. கேள்விக்கெல்லாம் பதில் நீங்க தானப்பா. குழப்பத்திற்கு விட நீங்க தானப்பா. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை
600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.